ஃபைனலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ட்ராக்கர் 400 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட் ட்ராக் இன்ஸ்பயர்டு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் ட்ரையம்ப் பார்த்தீங்கன்னா 350 சிசியில் ட்ராக்கர் 400 அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,46,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2,46,000 நீங்கள் மற்ற 350 சிசி ட்ரையம்போட மாடலுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்பீட் 400க்கு கம்பேர் பண்ணிங்கன்னா 14,000 rupees இந்த மாடல் வந்து ஹையராக தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ராக் இன்ஸ்பயர்டு மோட்டார் சைக்கிள்ங்க. ஸோ ஃப்ளாட் ட்ராக் ரேசிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் டிசைன் அண்ட் சேம் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் மட்டும் இந்த மாடலுக்கு 400 அப்படிங்கிற நேம் ரீடைன் பண்ணியிருக்காங்க, சேம் டிசைன் அப்படிங்கிறது ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் குளோபல் மார்க்கெட்டில் 400 சிசி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்தியாவில் 349 சிசி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் டாக்ஸேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 350க்கு மேலே இருக்கக்கூடிய மாடல்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 40% அப்படிங்கிறதுனால தான் இப்போது 40லேருந்து உங்களுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி வரும். அதனால தான் இந்த மாதிரி 349 சிசி இன்ஜின் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ்டன் உங்களுக்கு 400 இருக்கட்டும், இல்லாட்டி ட்ராக்கர் 400, இல்லாட்டி ஸ்பீட் 400, T4 இந்த மாதிரி எல்லா மாடலுக்கும் நேம் ஒன்றும் சேஞ்சாக பண்ணாமல் உங்களுக்கு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் 349ல் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் ட்ராக்கர் 400 பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாறுமாறான ஒரு பைக் அப்படின்னே சொல்வேன். ட்ராக்கர் 400 பார்த்திங்கன்னா இந்தியாவில் 349 சிசி இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாடலோட ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 40 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ்டன் 400 என்ன மாதிரியான பவர் அண்ட் டார்க் இருந்ததோ அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 349 சிசி இருக்கக்கூடிய ட்ராக்கர் 400ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக் இன்ஸ்பயர்டு ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 17 இன்ச் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் அவைலபிளாக இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்ட்டான லுக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ஃபிகரேஷன், இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் செம்மையாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருக்கு. நல்ல ஒரு குட் லுக்கிங் பைக் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட ரிவ்ஸ் FD1 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. லுக் தாறுமாறா இருக்கு, அமேசிங் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான மாடல். ஏன்னா திரும்பவும் பெஸ்ட்டான மாடல்னு சொல்றேன்னா 350 சிசியில் நமக்கு 2,46,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ட்ராக்கர் 400 கிடைக்குது 350 சிசியில் அப்படின்னா கூட டெஃபினட்டாக ஒரு ஒர்த்துங்க. ஏன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ட்ராக் ரேசிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாக்ஸி டைப்பில் ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ளை ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்பர் போர்ட் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி கலர் கோட்டட் உங்களுக்கு சீட் கவுல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் செக்ஷன் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டா ரியர்ல பார்க்கும்போது 3/4 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம்பிளான ரெக்டாங்குலர் LED டெயில் லைட் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாடல்ல 3 கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் ரெட், yellow வித் black அண்ட் black வித் ரெட் அப்படிங்கிற ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் 350 சிசி எல்லா மாடலுமே, அதாவது நீங்க ட்ரையம்ப்ல எடுத்தீங்கன்னா 350 சிசி எல்லா மாடலும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. T4 இருக்கட்டும், ஸ்பீட் 400, ஸ்கிராம்பிளர் 400X, XC எல்லா மாடலும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரக்ஸ்டன் 400ல இருந்து உங்களுக்கு எல்லா மாடலுமே வந்து இதுக்கப்புறம் 350 சிசியில் தான் இருக்க போகுது. இப்படி நீங்கள் ஸ்பீட் 400 அண்ட் ஸ்கிராம்பிளர் 400ஓட காஸ்ட்டை நீங்கள் இந்த ட்ராக்கர் 400ல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 14,000 rupees உங்களுக்கு வந்து ஹையராக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ட்ராக்கர் 400 பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு பைக் வாங்கணும் ட்ரையம்ப் கிட்ட இருந்து அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாடல் உங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிளான மாடலாக இருக்கும். ஏன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃப்ளாட் ட்ராக் ரேசிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான லுக்கிங்காக இருக்கும். டெஃபினட்டாக ஆஃப் ரோடுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டஃபாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஆஃப் ரோடு அட்வென்ச்சர்லாம் உங்களால் இதில் பண்ண முடியும். சைஸில் இங்கே எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு கவுல் வந்து ரியரில் உங்களுக்கு பில்லியன் சீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான பாக்ஸி டைப்பில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேல்யூ ஃபார் மணியான ட்ராக்கர் 400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட்
மற்ற பைக்ஸ் நீங்கள் ஸ்பீட் T4 இருக்கட்டும், ஸ்பீட் 400 இது எல்லாமே உங்களுக்கு நேம் அண்ட் டிசைன் ரீடைன் பண்ணிட்டு என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் 400 அதாவது 398 இருந்து இப்போ 349 சிசிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, which is really great அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 21,500 rupees வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்கிறதுனால கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரைஸை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.